பாகிஸ்தானில் பிச்சை எடுக்கும் நிலை. பெட்ரோல் இல்ல, கரண்ட் இல்ல, மொத்த நாடும் லாக்டவுன். இதுல இந்தியா கூட மோதணுமா? இந்தியாவுடன் போர் செய்வோம், காஷ்மீரை மீட்போம் என்று வீண் சவடால் விட்ட பாகிஸ்தான் இன்று பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வழியில்லாமல் தனது சொந்த மக்களையே இருட்டில் அடைத்து வைத்திருக்கிறது. பாகிஸ்தானில் இப்போது அமல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த எரிபொருட்கள் லாக்டவுன் அந்த நாடு பொருளாதார ரீதியாக பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அரசு பெட்ரோல் மற்றும் மின்சாரத்தை சேமிக்க வேறு வழியில்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையுமே முடக்கியுள்ளது. அனைத்து கடைகளும் இரவு 8 மணிக்கே மூடப்பட வேண்டும். உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் இரவு 10 மணிக்குள் கடையை சாத்த வேண்டும். திருமணம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் 10 மணி தான் டெட்லைன். 1 லிட்டர் பெட்ரோலுக்காக மக்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்கின்றனர். வாரிசு அரசியலும் ஊழலும் ஒரு நாட்டை எப்படி சீரழிக்கும் என்பதற்கு பாகிஸ்தானே நேரடி உதாரணம். இதே நேரத்தில் இந்தியாவை சற்று பாருங்கள். உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட போதும், ரஷ்யா உக்ரைன் போரினால் உலகமே தவித்த போதும் இந்தியா எப்படி தப்பித்தது? அதுதான் நமது பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜதந்திரம். உலக நாடுகள் தடுத்த போதும் இந்தியாவின் நலனே முக்கியம் என்று ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி மக்களுக்கு தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொண்டது மோடி அரசு. பாகிஸ்தான் இருளில் மூழ்கும் போது இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பெட்ரோல் விலையை பற்றி பேசும் திராவிட மாடல் அரசியல்வாதிகள் இதை கவனிக்க வேண்டும். மத்திய அரசை சாடுவதையே வேலையாக கொண்டவர்கள் மோடி அரசின் சீரிய திட்டங்களினால் தான் நாம் இன்று பாகிஸ்தான் போன்ற அவல நிலைக்கு செல்லாமல் தப்பித்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். பாகிஸ்தான் என்று பிச்சை பாத்திரத்தோடு நிற்கிறது. ஆனால் இந்தியா இன்று உலகிற்கே ஏற்றுமதி செய்யும் வல்லரசாக உயர்ந்து நிற்கிறது. தேச நலனை முன்னிறுத்தும் ஒரு நேர்மையான தலைமை இருந்தால் மட்டுமே ஒரு நாடு உருப்படும் என்பதற்கு மோடியின் இந்தியாவே சான்று.